TNEB Field Assistant Important MCQ Questions Unit 10 நிலத்தடி கேபிள்கள் அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் கண்டக்டர் இன்சுலேட்டர். ஒரு கம்பியில் மின்சாரம் ஓடும் பாதை என்ன? கண்டக்டர். பிளாஸ்டிக், கண்ணாடி போன்ற பொருள்கள் எதை குறிக்கின்றன? இன்சுலேட்டர். தரையில் பதிக்கப்பட்டுள்ள மின் கம்பிகளை என்ன என்று கூறுகிறோம்? தரை கம்பிகள். சில உலோகங்கள் மிக சிறந்த மின்சார ஓட்டத்தை வழங்கும். அவை என்ன? தங்கம். ஒரு கம்பியில் மின்சாரம் ஓடாமல் தடுக்கும் பொருள் எது? இன்சுலேட்டர். தரை கம்பிகளுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு அளிக்கும் பொருள் எது? பிளாஸ்டிக் சுற்றுப்புறம். மின் கம்பி குறைவான வெப்பம் உண்டாக்க வேண்டியது எது? குறைந்த எதிர்ப்பு கொண்ட கண்டக்டர். கம்பியின் வெளிப்புறத்தை பாதுகாக்கும் பொருள் எது? இன்சுலேட்டர். ஒவ்வொரு கம்பியின் மின்சாரம் ஓடும் பகுதியாகும். கண்டக்டர். தரை கம்பியின் முக்கிய குறிப்பு என்ன? மின்சாரம் பாதுகாப்பாக ஓட வேண்டும். அரைக்கூடிகள் எதை குறிக்கின்றன? கம்பியை பாதுகாக்கும் வடிவமைப்பு. கம்பி தடுப்பு பொருள் எது? பிளாஸ்டிக். மின்சார கம்பி மின்சார சிறந்த திறன் காட்டுவது எது? கால்வெள்ளி. தரை கம்பிகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? அனைத்து இடங்களிலும். இனம், உலோகம் போன்றவை எந்த வகை பொருள்? கண்டக்டர். மின் கம்பி பாதுகாப்பு வழங்கும் பொருள் எது? இன்சுலேட்டர். பிளாஸ்டிக் சுரங்கம் பயன்படுத்தப்படுவது எதற்காக? கம்பி பாதுகாப்பு. தரை கம்பி எந்த வகை மின்கம்பி? தரைமட்ட. கம்பி உடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனே மாற்ற வேண்டும். கம்பி சுற்றியுள்ள பாதுகாப்பு வளைவு என்ன? இன்சுலேட்டர். ஒவ்வொரு கம்பியும் மின்சார ஓட்டம் இடம். கண்டக்டர். தரை கம்பி உடைந்தால் பாதிப்பு மின்சாரம் போகும். அரைக்கூடிகள் பயன்படுத்தப்படுவது எதற்காக? கம்பியை பாதுகாக்க. கம்பியின் பாதுகாப்புக்கு பொருள் எது? இன்சுலேட்டர். தரை கம்பி விலை அதிகமாக இருப்பது எதற்காக? பாதுகாப்பு அதிகம். கம்பியில் மின்சாரம் ஓடும் பாதை. கண்டக்டர். இன்சுலேட்டர் எதற்காக? மின்சாரம் தடுப்பு. தரை கம்பி எந்த இடத்தில் இருக்கும்? நிலத்தில். கம்பி பாதுகாப்பு வழங்கும் பொருள் எது? இன்சுலேட்டர். அரைக்கூடி பயன்படுத்தப்படும் முக்கிய காரணம் கம்பியை பாதுகாக்க. தரை கம்பி பாதுகாப்பு எது? பிளாஸ்டிக் சுற்றுப்புறம். கம்பியில் மின்சாரம் ஓடும் வழி. கண்டக்டர். பிளாஸ்டிக் பயன்பாடு. பாதுகாப்பு. தரை கம்பி வகை. தரைமட்டம். அரைக்கூடி பொருள். கம்பி சுற்றி பாதுகாப்பு. கம்பி உடைந்தால் செய்யும் நடவடிக்கை. உடனே மாற்றல். கம்பி பாதுகாப்பு அளிக்கும் பொருள். இன்சுலேட்டர். தரை கம்பி முக்கிய செயல்பாடு. மின்சாரம் பாதுகாப்பாக ஓட வேண்டும். மின் கம்பி பாதுகாப்பு வழங்கும் பொருள். இன்சுலேட்டர். தரை கம்பி வகை. நிலைமட்டம். கம்பி சுற்றி பாதுகாப்பு அளிக்கும் பொருள். பிளாஸ்டிக். அரைக்கூடி பயன்பாடு. கம்பி பாதுகாப்பு. மின் கம்பி உடைந்தால் உடனே மாற்றல். கம்பி பாதுகாப்பு அளிக்கும் பொருள். இன்சுலேட்டர்.
தரை கம்பி பாதுகாப்பு பிளாஸ்டிக் சுற்றுப்புறம். கம்பி வழியாக மின்சாரம் ஓடும் பாதை கண்டக்டர். பிளாஸ்டிக் பயன்பாடு பாதுகாப்பு. தரை கம்பி வகை தரைமட்டம். அரைக்கூடி பொருள் கம்பி சுற்றி பாதுகாப்பு. கம்பி உடைந்தால் செய்யும் நடவடிக்கை உடனே மாற்றல். தரைக்கம்பியில் அதிகப்படியான வெப்பம் ஏற்படாமல் இருப்பது எது காரணம்? குறைந்த எதிர்ப்பு கொண்ட கண்டக்டர். பிளாஸ்டிக், ரப்பர் போன்றவை எதை குறிக்கின்றன? இன்சுலேட்டர். தரை கம்பியில் பயன்படுத்தப்படும் உலோகங்கள் தங்கம் மற்றும் தாமிரம். தரை கம்பி எங்கு பதிக்கப்படுகிறது? நிலத்தில். கம்பியின் உள்புறம் மின்சாரம் ஓடும் பாதை எது? கண்டக்டர். தரை கம்பியின் பாதுகாப்பு அளிக்கும் பொருள் பிளாஸ்டிக் சுற்றுப்புறம். தரை கம்பியில் அதிக பாதுகாப்பு தருவது எது? ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக். தரை கம்பியில் மின்சாரம் குறைவாக இழக்கும் காரணம் குறைந்த எதிர்ப்பு. தரை கம்பியை தடுக்கும் பொருள் எது? இன்சுலேட்டர். தரை கம்பியில் உலோகம் கண்டக்டர் வகை எது? மேற்கண்ட அனைத்தும் சரி. தாமிரம், தங்கம், அலுமினியம். கம்பி உடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனே மாற்றல். தரை கம்பியின் சுற்றுப்புறம் செய்யப்படும் பொருள் பிளாஸ்டிக். தரை கம்பி பாதுகாப்பு அளிக்கும் முக்கிய பொருள் இன்சுலேட்டர். அரைக்கூடிகள் எந்த பொருள்களில் தயாரிக்கப்படுகின்றன? பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர். தரை கம்பி பாதுகாப்பு அளிக்கும் விதம் சுற்றுப்புறம் இன்சுலேட்டர். தரை கம்பியில் அதிகப்படியான மின்சாரம் ஓடாமல் இருப்பது எப்படி? குறைந்த எதிர்ப்பு கொண்ட கண்டக்டர். தரை கம்பியில் அதிக பாதுகாப்பு தரும் உள்பொருள் ரப்பர் அல்லது பிளாஸ்டிக். கம்பியில் மின்சாரம் ஓடும் பாதை இது? கண்டக்டர். தரை கம்பியின் முக்கிய குறிப்பு மின்சாரம் பாதுகாப்பாக ஓட வேண்டும். தரை கம்பி வலிமை அளிக்கும் பொருள் மேற்கண்ட அனைத்தும் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர். தரை கம்பி உபயோக பரப்பில் மிகப்பெரிய இடம் எது? மேற்கண்ட அனைத்து இடங்களிலும். வீடுகள், தொழிற்சாலைகள், வெளிப்புற மின் கம்பிகள். கம்பி உடைந்தால் உடனே என்ன செய்ய வேண்டும்? உடனே மாற்றல்.